அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ஆகஸ்ட் 1 முதல் தமிழக மக்களுக்கு வந்த அதிர்ச்சியான செய்தி. தென்னக ரயில்வே முக்கிய அறிவிப்பு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென் மாவட்ட மக்களுக்கு வரப்பிரசாதமாக திகழ்ந்த அந்தியோதயா முன்பதிவு இல்லா ரயில் சேவையானது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை தாம்பரத்திலிருந்து நாகர்கோயிலுக்கு தினமும் இரவு 11 மணிக்கு அந்தியோதயா ரயில் இயக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே தினமும் இயக்கப்படும் ஒரே அந்தியோதயா ரயில் இது மட்டும்தான். 15 ரயில் பெட்டிகளுடன் இந்த ரயில் முன்பதிவில்லாமல் முழுக்க அன்ரிசர்வ் பயணிகளுக்காக இயக்கப்படுகிறது. இரவு 11 மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது அடுத்த நாள் 12:50 மணிக்கு நாகர்கோயில் சென்றடைகிறது. தாம்பரத்திலிருந்து விழுப்புரம் செல்லும் இந்த ரயில் அங்கிருந்து கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக திருச்சி வந்து அங்கிருந்து திண்டுக்கல், மதுரை வழியாக நாகர்கோயில் செல்லும். செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி உள்ளிட்ட ஊர்களுக்கும் செல்லும். பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்தி வந்தனர். அதே போல நாகர்கோயிலிருந்து தாம்பரம் வழியாக வரையிலான சேவையும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.